Hi guys, welcome to Aplia. So in class 9 CBSE science chapter 10 அதாவது gravitation. இந்த gravitation chapterல explanation part 1 தான் பார்க்க போறோம். So வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு போலாம். இப்போ chapter 8 chapterல நம்ம என்னென்ன பார்த்திருந்தோம்? நம்ம வந்து மோஷனை பத்தி பார்த்திருந்தோம். அப்புறம் அந்த எந்தெந்த ஃபோர்ஸ் வந்து அந்த மோஷனை காஸ் பண்ணுதுங்கறத பத்தி பார்த்திருந்தோம். So அதுவும் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா we will learn that forces need to change the speed or direction of the motion of an object. So ஒரு ஃபோர்ஸ் இருந்தா மட்டும் தான் நமக்கு அதோட ஸ்பீடா இருந்தா சரி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். So இது நம்ம பார்த்துட்டோம். We always observe that an object drop from a height fall towards earth. So ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்பெசிபிக் இந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஸ்பெசிபிக்கா ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணி டக்குனு விடுறோம்னா அது மேல தூக்கி விடுறோம்னா அது கண்டிப்பா எங்க போகும்? மேல போகாது, கீழே தான் வரும். So இந்த இடத்துல நமக்கு அது ஏன் கீழே வருது? We know that all planets go around the sun. The moon goes around the earth. In all these cases, there must be some force acting on the objects. The planet, the moon, Isaac Newton could grasp the same force is responsible for all these. This force is called gravitational force. So, எந்த மாதிரி இது வந்து அந்த தரையை நோக்கி வருதோ நம்ம சன்னை சுத்தி தான் ஹோல் சோலார் சிஸ்டமும் இருக்குது. ஸோ அந்த சோலார் சிஸ்டமே சன்னை சுத்துது, அது வேற எங்கேயா போலாம்ல. ஸோ அது சின்ன ஒரு விஷயம் சொல்லுமா, அது சன்னை சுத்த வேண்டிய அவசியமே இல்லையுமே, அது ஒரே இடத்துல நிக்கலாம். அப்போ ஏன் அது சுத்துது? ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்போ அதுவே சன்னை நம்ம ஏர்த் எப்படி சுத்துதோ அதே மாதிரி நம்ம ஏர்த்தை நம்மளோட மூன் சுத்துது. அந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்த்தை சுத்துது. ஸோ இந்த இடத்துலையும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஐசக் நியூட்டன் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளா இருக்குது. இந்த ஃபோர்ஸ் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. So in the chapter la நமக்கு gravitation and the laws of gravitation என்னன்னு பார்க்கலாம். We shall discuss the motion under the influence of gravitational force on earth. We shall study how the weight of the body varies from place to place. We shall also discuss the conditions for object to float in liquids. So நம்ம எப்படி வந்து நமக்கு மோஷன் வந்து கிராவிடேஷனால எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அப்புறம் வெயிட் ஆஃப் த பாடி வந்து எப்படி பிளேஸ் டு பிளேஸ் வேரி ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது நீங்க வந்து எர்த்னு பாக்குறப்போ போல்ஸ், அதான் போல்ஸ்ல அதான் நார்த் போல் சவுத் போல். இந்த நார்த் போல்ல சவுத் போலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வர வர உங்களோட வெயிட்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ரொம்ப அதிகமான டிஃப்ரெண்ட் இருக்கும், மைன்யூட் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அது ஏன் இருக்கு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ல கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி எப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து தண்ணி மேல மிதக்கும், தண்ணி மேல மிதக்காது. ஸோ ஒரு பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா தண்ணி மேல மிதக்கும், ஒரு உட்டை பாத்தீங்கன்னா தண்ணி மேல மிதக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீடல் இல்லைன்னா ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் ஒரு கல்ல போட்டீங்கன்னா அது வந்து கீழே போயிடும். ஸோ ஏன் இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். கிராவிடேஷன். ஸோ we all know that moon goes around the earth. ஸோ earth சுத்தி மூன் வருது, அது நம்மள ஒரு ரெவல்யூஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள சுத்தி சுத்தி வரும். an object when thrown upwards. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே தூக்கி போறோம்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? reaches a certain height. ஸோ ஒரு certain height-க்கு போகும். அப்புறம் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கீழே வந்துடும், நம்ம எங்க போட்டோமோ அதே கீழே வந்துடும். It is said that when Newton was sitting under a tree, an apple fell on him. ஸோ உங்களுக்கு இது எல்லாருமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், அதாவது மேக்ஸிமம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனாலும் நான் சொல்றேன். ஸோ நியூட்டனுங்கிற அதாவது ஐசக் நியூட்டன் இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். இவர் வந்து ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆப்பிள் வந்து அவர் மேல வந்து விழுது. ஸோ was the fall of the apple made Newton start thinking. ஸோ அந்த இடத்துல இந்த ஆப்பிள் வந்து என் மேல விழுது. ஸோ அதை வந்து அவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. If the earth can attract an apple, can it not attract the moon? ஸோ ஒருவேளை ஏர்த்தால இந்த ஆப்பிளை வந்து தனக்கு ஈர்க்க முடியுதுன்னா அதால ஒரு மூணை அட்ராக்ட் பண்ண முடியுமா? Is the force the same in the both the cases? He conjectured that the same type of force is responsible in the both the cases. ஸோ அது மூலமா என்ன கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்துல கண்டுபிடிக்கிறதுனா இந்த ரெண்டு ஃபோர்ஸ், அதாவது இந்த மூணா இருந்தாலும் சரி இந்த ஆப்பிளா இருந்தாலும் சரி ரெண்டுமே சேம் ஃபோர்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யுது. He argued that at each point of the orbit the moon falls towards the earth instead of going off in a straight line. So it must be attracted by the earth, but we do not really see the moon falling towards the earth. So இது பாக்குறப்போ மூன் வந்து ஏன் இந்த இடத்துல திரும்ப திரும்ப ஏர்த்தையே சுத்தி வரணும்? அது பேசாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன்ல இல்ல எப்படி ஏன் நேரா வந்து ஏர்த்லயே கூட கிராஷ் ஆகலாம். அது ஏன் வந்து ஏர்த் சுத்திக்கிட்டே இருக்கு? சோ ஒரு கல்லுக்கும் மூணுக்கும் அதேதான் சம்பந்தம்னா அப்ப ஏன் வந்து கல்லு வந்து அவர் அது மேல விழுது, அதுவே மூணு வந்து அது சுத்துது? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வர கேள்வி. இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலமா பாத்துக்கலாம். சோ ஒரு பீஸ் ஆஃப் த்ரெட் எடுங்க. சோ பீஸ் ஆஃப் த்ரெட் எடுத்து
ஒரு ஸ்மால் ஸ்டோன். அந்த ஸ்மால் ஸ்டோனை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுன்னு சொல்றாங்க. ஸோ கட்ட சொல்றாங்கன்னா ரொம்ப டைட்டா கட்டணும், ஏன்னா அது எந்த சைடு வந்து கட்டலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி கட்டினதுக்கு அப்புறம் இப்போ அதோட எண்டை பிடிச்சி இந்த மாதிரி சுத்தணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுத்தி வேணும். ஸோ சுத்துறப்போ நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் சுத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சொல்றாங்க. அடுத்து நோட் த மோஷன் ஆஃப் த ஸ்டோன். ஸோ இப்போ அந்த ஸ்டோன் எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்கா. ரிலீஸ் த த்ரெட். டக்குன்னு வந்து இந்த இடத்துல வர்றப்போ அதோட வந்து நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது எந்த பக்கம் போகும், இப்படி போகும். அதுவே அது அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறப்போ நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது இந்த பக்கம் போகும். அதுவே அந்த கல் இங்க இருக்கிற ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் போகும். அதுவே அந்த கல் இந்த பக்கம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் போகும். ஸோ பார்க்கறப்போ அது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போகுது. ஸோ இது என்னது, again note the direction of motion of the stone. Before the thread is released, the stone moves in a circular path with a certain speed and changes the direction at every point. So அது circular motionல போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அந்த டைரக்ஷனை மாற்றும். ஸோ அந்த மாதிரி டைரக்ஷனை மாத்துறப்போ அந்த இடத்துல ஒரு வெலாசிட்டி இல்லைன்னா ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். The force that causes the acceleration and keeps the body moving along the circular path is acting toward the center. So இப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து எங்க இருந்து வருது, சென்டர்ல இருந்து வருது. ஸோ அந்த ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கோ சென்டர் நோக்கி தான் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை சென்டர் சீக்கிங் ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம். In the absence of this force, the stone lies along a straight line. That is, straight line will be tangent to the circular path. So இந்த இடத்துல இந்த சர்க்கிள் இருக்கு. ஸோ நீங்க அதை சுத்துறப்போ அது இந்த இடத்துல வந்து விடுறீங்கன்னா கண்டிப்பா அது ஒண்ணு இந்த பக்கம் போகும், இல்லை இந்த பக்கம் போகும். ஸோ இதை டேஞ்சென்ட்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ இந்த இடத்துல இந்த லைனை வெறும் ஒரு பாயிண்ட் வந்து டச் பண்ணும். ஸோ வேற ஒரு லைனா இருந்ததுன்னா அது மாதிரி இந்த ஒரு லைன்னா இது ரெண்டு இடத்துல டச் ஆகுது. ஸோ அதுவே பார்க்குறப்போ இந்த லைன் வெறும் ஒரு இடத்துல மட்டும் தான் டச் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் டச் ஆகுற லைன் இது ஒன்று மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்னா வேற எந்த லைனா இருந்தாலும் சரி இது இந்த டச் பண்றப்போ வேற எங்கேயும் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ வெறும் ஒரு பாயிண்ட் மட்டும் டச் பண்ற லைன் அது லைனோட அந்த சர்க்கிளோட டேஞ்சென்ட். ஸ்ட்ரெயிட் லைன் that meets the circle at one and only point is called the tangent to the circle. Straight line ABC is a tangent to the circle at point B. The motion of the moon around the earth is due to the centripetal force. The centripetal force is provided by the force of attraction of the earth. If there were no such force, the moon would pursue a uniform straight line motion. It is seen that a falling apple is attracted toward the earth. Does the apple attract the earth? So if so, we do not see the earth moving towards an apple. Why? According to the third law of motion, the apple does not attract. So பார்க்கறப்போ இந்த இடத்துல இந்த மூணோட மோஷனுங்கிறது earth சுத்தி தான் வருது. ஸோ அதனால இது ஒரு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்ல வேலை செய்யுது. The centripetal force is provided by the force of attraction of the earth. So earthோட force of attractionனால தான் இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் வந்து வேலை செய்யுது. So if there was no such force, so இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸே இல்லைனா அந்த earth வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணை சுத்தி ஒரு ஃபோர்ஸே இல்லைனா மூணு பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டே இருந்திருக்கும். So if there were no such motion, the moon would pursue uniform straight line motion. It is seen that a falling apple is attracted towards the earth. So ஒரு falling apple வந்து earth கிட்ட attract ஆகுது. So earth சுத்தி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் சின்ன ஆப்ஜெக்ட் வந்து attract ஆகுது. Does the apple attract the earth? If so, we do not see the earth moving towards the apple. So apple தான் earth பார்த்து வருது. ஏன் earth வந்து apple பார்த்து வர மாட்டேங்குது? According to the third law of motion, the apple does attract the earth. So apple வந்து earth attract பண்ணுது. ஏன்னா earth வந்து apple attract பண்ணிச்சுன்னா கண்டிப்பா apple earth attract பண்ணும். So அதே பார்க்கறப்ப but according to the second law of motion, for given force, acceleration is inversely proportional to the mass of an object. So acceleration இருக்குன்னா அது வந்து மாஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸுக்கு இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், மாஸ் வந்து அதாவது ஆக்சிலரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகணும். ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிலரேஷன் டிக்ரீஸ் ஆகும். அதுவே ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மாஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல மாஸ் வந்து அதிகமாக இருக்கிறப்போ ஆக்சிலரேஷன் கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல ஏர்த்தோட மாஸ் ஆப்பிளோட பல மடங்கு பெருசு. ஸோ அதனால மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆக்சிலரேஷன் அதில் இருக்காது. அதே மாஸ் வந்து ஆப்பிள்ல கம்மி. ஸோ அதனால ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அது ஏர்த்தை பார்த்தோம்னா சம ஸ்பீடாக வருது. The mass of the apple is negligible small compared to that of Earth. So we do not see the Earth moving towards the apple. Extend the same argument for the why the Earth does not move towards the moon. In our solar system,
all the planets go around the sun. By arguing the same way, we can say that there exists a force between the sun and the planets. From the above fact, Newton concluded that only does the earth attract an apple and the moon, but all these objects in the universe attract each other. This force of attraction between objects is called the gravitational force. ஸோ நம்ம சோலார் சிஸ்டம்லேயே பார்க்குறப்போ நம்ம இதே ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், மூன் கூட ஏன் வந்து எர்த் வந்து மூணு அட்ராக்ட் பண்ணுது, ஸோ மூன் வந்து ஏன் எர்த்தை வந்து அட்ராக்ட் பண்ணி மூணை பார்த்து எர்த் போகலன்னா இதே தான். ஏன்னா மூணை வந்து பார்த்தீங்கன்னா எர்த் கம்பேர் பண்ணுறப்போ சின்னது. என்ன ஆப்பிள் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளி சின்னது சொல்லலாம், அது மூணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்னது. ஆனால் என்னதான் சின்னதாக இருந்தாலும் ஆக்சிலரேஷன் வந்து மூணு வந்து கொடுக்கும். ஸோ இந்த சோலார் சிஸ்டம் பார்க்குறப்போ எல்லா பிளானட்டும் வந்து சன்னு சுற்றி வருது. ஸோ அப்படி பார்க்குறப்போ சன்னுக்குமே இந்த பிளானட்ஸ்க்குமே நடுவில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் சேம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இந்த யூனிவர்ஸ்ல எல்லா ஆப்ஜெக்டும் இன்னொரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணிக்கும். திஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸை தான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு வந்து அவர் சொல்றாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.